அதிமுகவில் வந்து இவ்வளவு நாள் ஐடி விங்கில் எங்கிட்டு இருக்க ராஜ் சத்தியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு வந்து மறைமுகமாக உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போதை வித்தவங்க கூட ரொம்ப நாள் வந்து பழக்கத்தில் வேற இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்போ வெளில வந்து ஒத்துக்கிட்டா இல்லை ராஜ் சத்தியனை ஒதுக்கி வச்சா அது உண்மையாயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டும் காணாமல் போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 நாளாகவே இது வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே வச்சுட்டே இருக்காரு. இது வரைக்கும் பிரசாத்னு பேசுகிறாங்களே தவிர்த்து எஃப்ஐஆரில் பிரசாத் பேர் இடம் பெறுகிறதா என்றால் இல்லை. இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய சங்கர் இதே காவல்துறை தன் மீது போட்ட குற்றச்சாட்டை உண்மையை ஏற்றுக்கிறார். மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது பொய். அதிமுக ஐடி விங்கை சேர்ந்த பிரசாத் மேலே வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு நீ ஆர்கியூ பண்ணுறியா? உனக்கு முதல்ல அதுக்கான தகுதி இருக்கா? பிரசாத் கைது செய்யப்பட்ட பொழுது அவரிடமிருந்து எந்த பொருளும் கைப்பற்றப்படவில்லை. ஆனால் நீ கைது செய்யப்பட்ட பொழுது வீடியோ ஆதாரத்துடன் உன்னிடம் இருந்து போதை மருந்து கைப்பற்றப்பட்டது. அப்போ நீயே ஒரு போதை கையே. நீ இன்னொருத்தனை பார்த்து பேசலாமா? அவன் அதை சப்ளை பண்ணா எதை சப்ளை பண்ணா நீ பார்த்தியா? பக்கத்தில் இருந்து நீ மாலதினா வழக்கு வச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் எழுதி தரேன் வா, நான் மருத்துவ பரிசோதனை பண்ணுறேன் வா சங்கர், நான் கேட்குறேன் வா, தைரியம் இருந்தால் நீ வா டெஸ்டிங் வா. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னன்னா மற்றவர்களை வைத்து பணம் செய்வது எப்படி? நீயும் அந்த மாலதி அந்த லியோ இதெல்லாம் இப்படி படிச்சுட்டு வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பேப்பர் வச்சுருக்கு. புதுசாக அப்படியே எழுதி டீசஸ் மாதிரி எழுதி வச்சிருக்க மாதிரி ஏன் இந்த நாடகம்லாம் ஆடுறீங்க? இண்டஸ்ட்ரியில் நடிகர் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா மட்டும்தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களா? அவங்களாம் மட்டும்தான் வந்து கொக்கைன் யூசர்ஸா? இவர் பிடிச்சா இன்னொரு நடிகர், இன்னொரு நடிகை, இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஒரு நடிகையும் இதுல வந்து சிக்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க கிட்டயும் விசாரணை வளையம் வந்து நிறைய பேர்கிட்ட பண்ணலாம், நிறைய பேர்கிட்ட. அப்ப இது அப்படியே போயிட்டே தானே போகணும்ன்றேன். போட்டமே என்ன தப்பு இருக்கு? சந்தானத்தோட துணை நடிகர் உதயநிதிக்கு போகணும். இன்னைக்கு துணை முதல்வர் அவர் அன்னைக்கு துணை நடிகர் தானே. நான் இன்னைக்கு வந்து சந்தானத்தோட துணை நடிகர் தானே. இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிற ஹன்சிகாவோட ஹேண்ட்பேக் தானே. இன்னைக்கு ஆட்சி இருக்கு, அத்தனை பேரும் உன்னை சல்யூட் அடிப்பான், அத்தனை பேரும் உன்னை வந்து புகழ்வான், எல்லாம் பண்ணுவான். ஆட்சி மாறிச்சுன்னா நீ என்னன்றது அப்பதானே தெரிய வரும். வணக்கம் இடமலம் நேயர்களே. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்க பலரும் வந்து சமீபத்தில் போதை வழக்கில் வந்து சிக்கி கைது செய்யப்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு புதுசாக நடிகர் கிருஷ்ணாவை வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிசோதனை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதற்கான இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரலை. பேரலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கே சாமியல் கிட்ட அந்த வழக்கு எங்கே போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் முக்கிய புள்ளியை காப்பாற்றுறதுக்கு கட்சியில் பாதி பேர் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அவர்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புலனாய்வு செஞ்சு நிறையா காணொலிகள் போடக்கூடியவங்க யூடியூப்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறவரே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகக்காக சார்ந்து பேசிகிட்டு இருக்கவர் தான். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து அதிமுகவில் வந்து இவ்வளோ நாள் ஐடி விங்கில் எங்கிட்டு இருக்க ராஜ் சத்தியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு வந்து மறைமுகமாக உதவி செஞ்சுட்டு இருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போதை வித்தவங்க கூட ரொம்ப நாள் வந்து பழக்கத்தில் வேற இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த நேரத்தில் திருடனுக்கு தேளு கொட்டின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள், ஏன் இபிஎஸ் அவர்களே இப்போ வெளில வந்து ஒத்துக்கிட்டா இல்லை ராஜ் சத்தியனை ஒதுக்கி வச்சா அது உண்மையாயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டும் காணாமல் போகிறாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 நாளாகவே இது வந்து ஒரு குற்றச்சாட்டாகவே வச்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு புது அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல தில்லுமுழுகளை செஞ்சிருக்காரு ராஜ் சத்தியன். தொடர்ந்து அவரும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிரசாத் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த நடிகர் கிருஷ்ணாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சங்கர் பிரசாத் பற்றி என்ன சொல்கிறாரு என்கிட்ட கேட்குறீங்களா நீங்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பிரசாத் வந்து ரொம்ப நாளாக அதிமுக ஐடி விங்கில் செயல்படாமல் இருக்காரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சம்மந்தப்பட்ட இந்த கைது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்றது கேள்வி. அவர் கொக்கைன் பிஸ்னஸ் ரொம்ப நாளாக வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. சங்கர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? என்ன குற்றச்சாட்டு? சங்கர் கைது செய்யப்பட்டார்ல. ஆமாம், சமீபத்தில். ஆமாம். என்ன குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார்? அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண் காவலர்கள் வந்து ரொம்ப வேலை, அது முன்னாடி. அதுக்கப்புறம் தேனியில் கைது செய்யப்பட்டார். அவர் மேலே போடப்பட்ட வழக்கு என்ன? அவர் மேலே போடப்பட்டது அந்த கஞ்சா வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. கஞ்சா. அதுக்கப்புறம் நைஜீரியாவிலேருந்து வந்த நபர்களிடமிருந்து கொக்கைன். சரியா? அன்னைக்கு இதே சங்கர் என்ன சொன்னார்? காவல்துறை என் மீது பொய் வழக்கை புனைந்திருக்கிறது தானே அவர் சொன்னார். இதே கொக்கைன் வழக்கு தானே. இன்னைக்கு பிரசாத் மீதும் போடப்பட்டிருக்கிறது இதே கொக்கைன் வழக்கு தானே. பிரசாத் மீது போடலை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிரசாத்னு பேசுகிறாங்களே தவிர்த்து எஃப்ஐஆரில் பிரசாத் பேர் இடம் பெறுகிறதா என்றால் இல்லை. A1 A2 A3 அப்படின்னு நீங்கள் போடுறாங்க இல்லையா?
அந்த ஸ்ரீகாந்த், பிரதீப் ம். இந்த மாதிரி போட்டல இதில் எதுலேயுமே பிரசாதோட பேரே இல்லை. ஆனால் பிரதீப் பிரசாதுடன் நண்பராக இருக்கிறார், அதனால் அதிமுக ஐடிவி அப்படின்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? என்னங்க நேத்து இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய சங்கர் இதே காவல்துறை தன் மீது போட்ட குற்றச்சாட்டை உண்மையை ஏற்றுக்கிறார். ஏங்க அது பொய்யா இருந்தா அவர் எங்க ஏத்துக்கணும்? அபாண்டமா உண்மையை சொன்னாரு, மக்களுக்காக பேசினாருன்றதுக்காக ஓ மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது பொய், அதிமுக ஐடிவிங்கை சேர்ந்த பிரசாத் மேல வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு நீ ஆர்கியூ பண்றியா? உனக்கு முதல்ல அதுக்கான தகுதி இருக்கா? உன் மேலே அதே குற்றச்சாட்டு தான் இருக்கு பிரதர், உன் மேலே அதே கொக்கைன் குற்றச்சாட்டு தான் இருக்குது. நீ கொக்கைன் வச்சுருந்த உன் வீட்டில் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் தெரியுமா? சங்கர் எங்கே மாட்டுறாரு தெரியுமா? இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறாப்புல, திருநெல்வேலிக்கு போய் அவருடைய நண்பருடைய அந்த வீட்டு இல்லை புதுமனை புகுவிழா அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அந்த புதுமனை புகுவிழா முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி வரும்பொழுது தான் தேனியிலே இவங்க தங்குறாங்க. தேனியில் தங்கியிருக்கும் பொழுது தான் இதே மாலதி அப்படின்னு அந்த மாலதி அப்புறம் இவங்க எல்லாம் தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேனியில் அந்த ரூம்குள்ளே தங்கியிருக்கின்ற நபர்கள் யார் அப்படின்னா சங்கரோட ராஜரத்னம் இன்னொரு ஒரு நபர் இவங்க தங்கியிருக்காங்க. சரியா? இப்போது அங்கே அந்த கார் டிரைவர் வெளியில் போகிறான். வெளியில் எதுக்கு போகிறான் அப்படின்னு, ஏன்னா சங்கரை ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ். எல்லா இடத்தையும் ட்ராக் பண்ணுறாங்க. சங்கர் எங்கே போகிறாப்புல, திருநெல்வேலி போகிறாப்புல, வேறு இடத்துக்கு போகிறாப்புலன்ட்டு. அப்போது இந்த டிரைவர் போய் இந்த கஞ்சாவை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வரதையும் அவங்க வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சால் வித் எவிடன்ஸ், எதுவுமே எவிடன்ஸ் இல்லாமல் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அந்த காரில் வச்சிடுறான். கார் டேஷ்போர்டில் அது இருக்குது. சரியா? கார் டேஷ்போர்டில் இருக்குது. அதற்கப்புறம் காவல்துறையினர் கதவு தட்டுறாங்க. சங்கர் உள்ளே இருக்காப்புல. சங்கரை வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்பொழுது அந்த கார் சோதனை செய்யப்படுகிறது. இது மாதிரி சோதனைகள் செய்யும் பொழுது அதுவும் வீடியோ கேமராவோடு தான் பண்ணுவாங்க, சும்மா பண்ண மாட்டாங்க சோதனைகள். ஏன்னா சங்கர் போன்ற ஒரு நபர் எப்படியெல்லாம் திரிப்பார் ஒரு விஷயத்தைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு வந்து ஆற்றுன்னு ஆற்றுவான் வேறு மாதிரி அப்படின்றதுனால சங்கர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் உள்ளாடை மட்டும்தான் அணிந்து கொண்டிருந்தார். இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசுறோம்? இல்ல என்ன வேணா பேசுங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பட் பிலோ த பெல்ட் வந்து நம்ம பிலோ த பெல்ட் இல்லைங்க. அவர் பிலோ த பெல்ட் எதுவுமே உள்ளாடை தான் அணிந்து இருந்தார். நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? அது ஏன் பிரச்சனையா? சரியா? இப்போ சங்கர் வந்து அங்கே உள்ள ஜட்டியோடு இருக்கும் பொழுது சங்கர் கைது செய்யப்பட்டார். இதுவும் கேமராவில் பதிவு செய்யப்பட்டது. அடுத்து சங்கரை கூட்டு வெளில வரும் பொழுது அந்த கார் பரிசோதனை செய்யப்பட்டது. அது சோதனை செய்யப்பட்ட பொழுது அதிலிருந்து கஞ்சா பொட்டலங்கள் எடுக்கப்பட்டது. இது காவல்துறையினர் வைத்தது கிடையாது. சங்கருடைய டிரைவர் சென்று வாங்கி வந்தது. யாருக்கு வாங்கி வந்த? எதுக்கு வாங்கி வந்த? சங்கர் பயன்படுத்துவதற்கு வாங்கி வந்தது. அப்போது நீ ஏன் இதை பயன்படுத்துகிற? சரியா? அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம்ப்பா, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனக்கு அவசியம் கிடையாது. நீ யாரோட படுக்கிற, நீ எதை குடிக்கிற, நீ எதை சாப்பிட்ற, இதெல்லாம் என்னுடைய பிரச்சனை கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. ஆனால் நீ மற்றவர்களை பற்றி பேசுவாய் என்றால் உன்னை பற்றியும் எல்லா உண்மையும் வெளில சொல்லுவோம். பிரசாதை பற்றி பேசுகிறிய, பிரசாத் இந்த மாதிரி அவரிடமிருந்து ஏதாவது போதை பொருள் உன்கிட்ட கைப்பற்றப்பட்ட மாதிரி அவர்கிட்ட கைப்பற்றப்பட்டதா என்றால் இல்லை. பிரசாத் கைது செய்யப்பட்டது மதுரையில், நீ கைது செய்யப்பட்டது தேனியில். பிரசாத் கைது செய்யப்பட்ட பொழுது அவரிடமிருந்து எந்த பொருளும் கைப்பற்றப்படவில்லை. ஆனால் நீ கைது செய்யப்பட்ட பொழுது வீடியோ ஆதாரத்துடன் உன்னிடமிருந்து போதை மருந்து கைப்பற்றப்பட்டது. அப்போ நீயே ஒரு போதை கையே, நீ இன்னொருத்தனை பார்த்து பேசலாமா? அவன் அதை சப்ளை பண்ணா இதை சப்ளை பண்ணா நீ பார்த்தியா? பக்கத்தில் இருந்து நீ மாலதினா விளக்கு வச்சு பார்த்தீங்களா? அவர் மத்தி மட்டும் பேசலாம், தேவையில்லாம வேற யாரும் இல்லைங்க. அங்கே 3 பேர் தானே உட்காந்துருக்காங்க. 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மாவும் தானே சொல்கிறாங்க கருத்து. அப்போ அந்த அம்மாவும் சேர்த்து தானே கேட்போம் நம்ம கேள்வி. நீ பார்த்தியாம்மா? நீ பார்த்தியா? அப்போ எப்படி இந்த குற்றச்சாட்டை வைக்கிற? முதல்ல எஃப்ஐஆரில் தகவல்கள் சரியாக இருக்கா? 1 கிராம்னு ஒருத்தர் சொல்கிறான், 250 கிராம்னு இன்னொருத்தர் சொல்கிறான். இது ஏதாவது தகவல் சரியாக இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் உன்னிடமிருந்து கைப்பற்றப்பட்டது எவ்வளவு என்பது தெளிவாக இருக்கிறது. மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்களா? இது பதிவாகி இருக்கிறது. மருத்துவ பரிசோதனை செஞ்சாங்களா? யாரு? சவுக்கு சங்கருக்கு. ஆமாம், செய்திருக்கிறார்கள். அந்த ஆதாரங்களும் இருக்கின்றன. என்ன பாசிட்டிவா வந்து அது எனக்கு தெரியாது.
அப்புறம் எப்படிங்க நம்ம எனக்கு தெரியாது. அபாண்ட குற்றச்சாட்டு எப்படி அபாண்ட குற்றச்சாட்டுன்னு சொல்றீங்க? இதே காவல்துறை இதே குற்றச்சாட்டை வைக்கும்பொழுது அது அபாண்ட குற்றச்சாட்டு. இதே காவல்துறை பிரசாத் மீது வைக்கும்பொழுது அது சரியான குற்றச்சாட்டா? ஒரே காவல்துறை தானே. பிரசாத் மீது வச்சா அது சரியான குற்றச்சாட்டு, சங்கர் மீது வச்சா அது அபாண்ட குற்றச்சாட்டா? இது சங்கரே சொல்லுவானா? இல்ல இப்போ இவ்வளவு தப்பு. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் எழுதி தரேன். வா, நான் மருத்துவ பரிசோதனை பண்றேன் வா. என்னோடது நான் மருத்துவ பரிசோதனை பண்றேன். எடுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. என்ன எடுக்கணும்? வேற என்ன எடுக்க முடியும் என்கிட்ட? என்ன ரத்தம் தான் எடுக்க முடியும். இல்ல இருக்குமான்னு கேட்குறேன். அது தெரியாது எனக்கு. ஆனா வந்து போதை இருக்காது. போதைன்னா போதை மருந்து இருக்காது. நான் சொல்லக்கூடிய இந்த கஞ்சா, அவின், ஹீரோயின் இதெல்லாம் இருக்காது. வா சங்கர், நான் கேட்குறேன். வா, தைரியம் தான் நீ வா, டெஸ்டிங்க்கு வா. ஏங்க டெய்லி ஒருத்தரையும் நீங்க வந்து மெடிக்கல் டெஸ்டிங்க்கு வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆமா, நீ பேசுறவன்லாம் யோகியானு கேள்வி வரும்ல. மற்றவர்களை பார்த்து நீ ஒரு கையை காட்டுறேன்னா, உன்னை பார்த்து நான் இந்த 3 கைகள் உன்னை பார்த்து கேட்குதுல்ல. அப்படின்னும் பொழுது நீ யோகினா இருக்கணும்ல. பெரிய யோகிய கருணாநிதி மாதிரி நீ பேசுற. இல்ல எனக்கு இவரை பத்தி பேசி இந்த எபிசோட் ஃபுல்லா எனக்கு போவேனா? இல்ல, நீ இவரை பத்தி கேட்டதுனால நான் சொல்றேன். இல்லங்க, அவர் தினம் இதை பத்தி நான் எதை சொன்னேன்? தினம் ஏன் பேசுகிறார் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அஜெண்டா அது. சரியா? என்னன்னா தினம் இதை பற்றி அதாவது இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவரே ஒரு கட்சியை இயக்குவாரா. நீ யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர். நீ யார் முதல்ல? எங்க ஆஃப்டர் ஆல் அவர் ஒரு யூடியூபர்னா உங்களையும் அப்படிதானங்க? நானும் அவ்வளவுதான். நானும் யாரு? ஹூஸ் கிஷோர் சுவாமி. ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர். நான் என்ன பெரிய அப்படியே வானத்துலேயும் குஷ்டன்னு சொல்றேன்னா, நான் ஒன்றும் நான் பில்டப் எல்லாம் கொடுத்துக்கலையே. ஆனா ஸ்டாலினே ஆட்சி கொண்டு வந்து உட்கார வச்சவருங்க. யாரு அப்படின்னு அவர் சொல்லிக்கலாம். அப்ப அவன் கட்சிக்காரன் முட்டா பையல? அது எனக்கு தெரியாது. அது நான் சொல்றேன், முட்டா பையலுங்க தான். ஆனா அது வேற விஷயம். ஆனா அவனுக்கு உழைச்சிருக்கானுங்கல்ல. அவன் உழைச்சி தானே வந்து உட்காந்துருக்க. ஸ்டாலின் வந்து உட்காந்துருக்காப்புல. இவன் மொகரைக்கு தான் ஓட்டு போட்டாங்களா மக்கள்? இவனை ஏதாவது ஒரு தொகுதியில் போய் நிற்க சொல்லுங்க. இது ஹான்னு சிரிச்சு நீ இதெல்லாம் சிரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் இந்த நாடகம்லாம் பார்க்கலாம், மக்கள் பார்த்து ரசிப்பாங்க. சரியா? தீபிகா முத்துவை பார்த்து ரசிக்கிற மாதிரி, என்ன அங்கே இவன் கூல் சுரேஷை பார்த்து ரசிக்கிற மாதிரி உன்னையும் பார்த்து ரசிப்பாங்க. அவ்வளவுதான். நீ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர், அவ்வளோதான். மக்களுக்கு தூக்கம் வர வேண்டும் என்றால் உன்னுடைய வீடியோக்களை பார்த்து ரசிப்பார்கள். மற்றபடி நீ எந்த விழிப்புணர்வு புண்ணாக்கையும் ஏற்படுத்தலை. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னென்னா, மற்றவர்களை வைத்து பணம் செய்வது எப்படி? நீயும் அந்த மாலதி, அந்த லியோ இவெல்லாம் நான் இப்படி படிச்சுட்டு வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கிறது கையில். என்னமோ பெருசாக அப்படியே எழுதி டீசஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கா மாதிரி. ஏன் இந்த நாடகம்லாம் ஆடுறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம்? சரி இல்லைங்க, இப்போ என்னன்னா சில பேர் எடுத்துகிட்டு வரதுக்கே பயமாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக அவங்கள பேஷ் பண்ணியே அந்த எபிசோடு ஓட்டிடுவீங்க. ஏன்னா இப்போ திமுகவுக்கு எதிராக பேச வேண்டிய கிஷோர் கே சாமியை தொடர்ந்து ஒரு 2-3 நாளா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை பத்தியே பேச வச்சு. அதிமுகவை பத்தி பேசுறது இல்லைங்க. அதிமுக எப்படி திமுகவை தோக்கடிக்கிறதுன்னு பார்க்காம அதிமுகக்குள்ள இருக்க பிரச்சனையை பத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சேங்கிறேன் நான். வரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கடந்த 11 சட்டமன்ற தேர்தல்களில், கடந்த 11 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் 7 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் திமுக மண்ணை கவ்வி இருக்கிறது. சரியா? 4 தேர்தல்களில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மைனாரிட்டி, இன்னொரு தேர்தலில் இரட்டை இலையே போட்டி இல்லை. சரியா? ஸோ எஃபெக்டிவாக 2 தேர்தலில் தான் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. அப்படின்னும் பொழுது அதிமுகவுக்கு திமுகவை வெல்வது எப்படின்னு வெளியிலேருந்து யாரும் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அதிமுக தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று அதிமுகவுக்கு தெரியும். நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே நாம் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதிமுகவை வழிநடத்துவது எப்படி என்று நான் யூடியூபில் உட்கார்ந்து நான் முடிவு செய்வேன்னு நீ எல்லாம் முடிவு செய்ய முடியாது ராசா. நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது. மருத்துவர் ராமதாஸ் சொல்கிற மாதிரி தான். நடக்காது கண்ணு, நடக்காது தங்கம், நடக்காது தம்பி, நீ நினைக்கிறது நடக்காது. இன்னொரு கதையை நான் சொல்கிறேன். உன் கதை, உன் நாட்கள் எண்ணப்படுகிட்டு இருக்கேன். உன் நாட்கள்னால் நான் சொல்லக்கூடியது உன்னுடைய இந்த ஏகத்தாளம் பிடிச்ச பேச்சு, இந்த வீடியோக்கள் போடுறதில்ல, இதெல்லாம் எண்ணப்படுகின்றது. உன்னுடைய கதை மொத்தமாக முடிய போகுது. அதனால் உன்னுடைய வேலை என்னவோ, உன்னுடைய வேலை என்னென்னா இது மாதிரியான மக்களை ஏமாற்றி அல்லது மக்களை வந்து மிரட்டி, மக்களைனா டார்கெட் ஆடியன்ஸ், மாஸ் ஆடியன்ஸ்னு 2 இருக்குது. மாஸ் ஆடியன்ஸ் எதை வேணாலும் கேட்டுப்பான், நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பான். சரியா? டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கான்ல, அவன் நீ சொல்கிறதுனால அஃபெக்ட் ஆகும்.
மாஸ் ஆடியன்ஸ் நீ சொல்கிறத உள்வாங்கிப்பான். டார்கெட் ஆடியன்ஸ் நீ சொல்கிறதுனால பாதிக்கப்படுவான். அப்படி பாதிக்கப்படக்கூடியவன் உன்னிடம் தேடி வருவான், உன்னிடம் ஓடி வருவான்னு நீ எதிர்பார்க்குற. அது நடக்க போகிறது இல்லை, இந்த விஷயத்தில் நடக்காது. இன்னொன்று, அதிமுக என்பது எடுப்பார் கைப்பில் பிள்ளை போல நடந்து கொள்ளக்கூடிய இயக்கம் கிடையாது. திமுக கூட உனக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து உன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முரசொலியில் உன்னையெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு உன்னையெல்லாம் வந்து முரசொலியில் போட்டு உன்னை தலையங்கம் போட்டு உன்னை முக்கியத்துவம் கொடுக்கும். அதிமுக அதெல்லாம் செய்யாது. உன்னை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தி உன்னை எங்கே தூக்கி கடாசனமோ அங்கே கடாசும். அதுதான் நடக்க போகுது. சரி, இப்போ நடிகர் கிருஷ்ணாவை பற்றி பேசலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்களை புழல் சைடில் வந்து அடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து கிருஷ்ணாவுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். சரி, ரிசல்ட் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதை மருந்து பயன்படுத்திருக்காரு வருதுன்னு சும்மா வச்சுப்போம். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கோமோ பேரலி நடந்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு வேளை இதுக்கு வந்து நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இதோட இது நின்றுமா? ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நடிகர் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா மட்டும்தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களா? அவங்களாம் மட்டும்தான் வந்து கொக்கைன் யூசர்ஸா? இவர் பிடிச்சா இன்னொரு நடிகர், இன்னொரு நடிகை, இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஒரு நடிகையும் இதுல வந்து சிக்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க கிட்டயும் விசாரணை வளையம் வந்து நிறைய பேர்கிட்ட பண்ணலாம், நிறைய பேர்கிட்ட. அப்ப இது அப்படியே போயிட்டே தானே போகணும்ன்றேன். போட்டமே, என்ன தப்பு இருக்கு? சந்தானத்தோட துணை நடிகர் உதயநிதிக்கும் போகட்டும். இதை நான் நேத்தையே சொன்னேன், நம்ம சம்பந்தமே இல்லாம வந்து இல்லைங்க, அவரும் நடிகர் தானே. இன்னைக்கு துணை முதல்வர் அவரை பத்தி அன்னைக்கு துணை நடிகர் தானே. நான் இன்னைக்கு வந்து சந்தானத்தோட துணை நடிகர் தானே. இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிற ஹன்சிகாவோட ஹேண்ட்பேக் தானே அவரு. இன்னைக்கு ஆக்டிவா நடிச்சிருக்க நடிகைகளை பத்தி நான் கேட்கிறேன். அந்த மாதிரி வந்து போயிட்டே தானே இருக்கும். எங்க போய் நடிகர்கள்ட்ட போகலாம், நடிகைகள்கிட்ட போகலாம், யார்கிட்ட வேணா போகலாம். என்ன தப்பு இருக்கு? என்கிட்ட வரலாம், உங்ககிட்ட வரலாம், யார்கிட்ட வேணா வரட்டமே. யார் வேண்டான்னு சொன்னது? அடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை, போக வேண்டியதுதான். இப்போ கிருஷ்ணாவை ஒருத்தருக்கு நம்ம என்ன சொல்ல வருதுன்னா, இவங்க வந்துட்டு இவங்களுடைய ரெட் ஜெயண்ட், இந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து துணை போகவில்லையோ, துணை போக மறுத்தார்களோ, அல்லது யாரெல்லாம் ஒத்துழைக்க மறுத்தார்களோ அவர்களை எல்லாம் நம்ம டார்கெட் பண்ணுறதுன்றது இயல்பு தானே. அப்படி இல்லையே, இந்த நடிகர் கிருஷ்ணான்றவர் ஒரு முக்கியமான குடும்பத்து கூட நெருக்கமாக இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இந்த கேடுகட்ட குடும்பத்தோட நெருக்கமாக தான் இருந்தவன. வேறு வழி என்ன இருக்குது? இந்த குடும்பம் தானே மொத்த சினி இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அந்த கேடுகட்ட குடும்பத்திட்ட எல்லாருமே நெருக்கமாக தான் இருந்தாகணும். ஆட்சி மாறும்பொழுது தாங்க யார் நெருக்கம் இல்லைன்னு தெரியும். இன்றைக்கி ஆட்சி இருக்குது, அத்தனை பேரும் உன்னை சல்யூட் அடிப்பான், அத்தனை பேரும் உன்னை வந்து புகழ்வான், எல்லாம் பண்ணுவான். ஆட்சி மாறிச்சுன்னா நீ என்னன்றது அப்போ தானே தெரிய வரும். இந்த முருகர் மாநாடு நடந்துருச்சு, பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, 5 லட்சம் பேர் திரண்டுட்டாங்க. அதனால இதை வந்து எக்லிப்ஸ் பண்ணுறதுக்காக, மூடி மறைக்கிறதுக்காக, மடைமாற்றத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மடைமாற்றத்துக்காக நடக்குது. எதற்காக மடைமாற்றத்துக்காக நடக்குதுன்னா, இவங்க 1 கிராம் பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது 1 கிராமா, 250 கிராமா, 200 கிராமா, 100 கிராமா யாருக்குமே தெரியாது, சரியா? ஆனால் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் 2500 கோடிக்கு பிடிபட்டிருக்கு அப்படின்றது தகவல். இந்த தகவலின் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்குடன் இவர் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை எல்லாம் அழித்தது யார்? இப்போ கிருஷ்ணாவுடன் பிரசாத் எடுத்த புகைப்படத்தையோ அல்லது கிருஷ்ணாவுடன் அதிமுக நண்பர்கள் எடுத்த புகைப்படத்தையோ யாருமே அழிக்கலை. ஆனால் அவசரமாக உதவாநிதி தன்னுடைய புகைப்படங்களை தன்னுடைய ட்விட்டரில் போயிட்டு இந்த ஜாஃபர் சாதிக்குடன் தான் எடுத்த புகைப்படங்கள்லாம் ஏன் அழிக்கணும்? ஏன்னா ஜாஃபர் சாதிக் அப்போ சப்ளை பண்ணி இருந்திருக்கானா உதவாநிதிக்கு அப்படின்ற கேள்வி வரும்ல. நியாயமாக வரணுமா, வர வேண்டாமா? எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு நீயா ஏன் எடுத்து கொடுக்குற, நீயா ஏன் அழிக்கிற? சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது எனக்கு தம்பி ஸ்ரீகாந்தை பார்த்தா பாவமாக தான் இருக்குன்னு. அவர் என்ன மீனிங்கில் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுதுன்னா, இது ஒரு பெரிய ராக்கெட்டு, இதில் வந்து ஒரு முகமாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பலிகடை ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவர் சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் நினைக்கிறீங்க? சீமான் வந்து யதார்த்தத்தை, உண்மையை எடுத்து உரைத்திருக்கிறார். எந்த அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி உண்மையை சொல்றதுக்கு துணிச்சல் வராது. சீமான் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? இதான் யதார்த்தமான உண்மை. இங்கே இருக்கக்கூடிய 90% நபர்கள், அது சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் என்ன சொல்கிறது செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 90% பேர் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதான் உண்மை. இங்கே ரொம்ப அனாயசமாக இது வந்து புழங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் F2 லைசன்ஸ் மட்டும் எடுங்க. F2 லைசன்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னாக்க, FL2 லைசன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபாரின் லிக்கர் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபாரின் லிக்கர் 2 லைசன்ஸ் மட்டும் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 250 லைசன்ஸ் சென்னையில் மட்டும் வழங்கப்பட்டு,
தடுக்கி விழுந்தா பப்பு. கத்தீட்ரல் ரோடு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பப்பு வந்துருச்சுங்க இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம். அங்கே எல்லாம் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? புறையோடி வெளிநாட்டு கொண்டிருக்கிறது. மதுபானம். இதுதான் வெளிநாட்டு மதுபானம் போகிறத பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. போதையும் புறையோடி கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்குள்ளே போக விரும்பலை. சரியா? இப்படி முதல் குடும்பமே பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு இங்கே போதை புறையோடி கொண்டிருக்கிறது. நான் சொல்வது போதை மருந்து, டாஸ்மாக்கு, இந்த மது இதெல்லாம் தனியாக விட்டுருங்க. போதை மருந்து புறையோடி கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் ஆட்சியாளர்களாக இருந்து என்ன செய்தீர்கள்? பிரசாத் செய்து விட்டான். பிரசாத் செய்து விட்டான். சரி, பிரசாத் செஞ்சான். பிரசாத்துக்கு எங்கேருந்து வந்தது? நீ என்ன பிடிங்கிட்டு இருந்த? உங்ககிட்ட தானே ஆட்சியும் அதிகாரம் இருக்கு. நீ என்ன பிடிங்கிட்டு இருந்த? அப்போ இந்த ஆட்சியாளர்களுக்கு நிர்வாகத் திறமையும் கிடையாது. இவர்களுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரியவில்லை. இவருடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், கிஷோர் சாமியை எப்படி கைது செய்து சிறையில் வைக்கலாம், மாரிதாஸை எப்படி கைது செய்து சிறையில் வைக்கலாம், சவுக்கு சங்கரை எப்படி கைது செய்து சிறையில் வைக்கலாம், இவ்வளவுதான் இவங்க யோசிக்கிறாங்களே தவிர்த்து இவங்க அதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு இவங்களால முடியல. உண்மையாக இந்த போதை மருந்தை கட்டவிழ்த்து விட்டிருப்பவன் யார்? எந்த கட்சியாகனா இருக்கட்டும், நடவடிக்கை எடு. அதை விட்டுட்டு என் கட்சியை பற்றி சொல்லிட்டியா, அப்போ உன் கட்சியை பற்றி நான் என்ன பண்ணுறேன் பாரு. என் கட்சி 2500 கோடி ரூபாய்க்கு இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறியா? உங்கள் கட்சியில் வந்து ஒருத்தனை பிடிச்சி ஒரு எவனோ ஒரு அப்புறாணியை பிடிச்சி அவன் 1 கிராம் வச்சுருந்தான், 2 கிராம் வச்சுருந்தான் அப்படின்றத வச்சு பூதாகரமாக்குறது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னென்னா, இதை உன்னுடைய கட்சிக்கு களங்கம் வரக்கூடாதுன்னு மட்டும் தான் யோசிக்கிறே தவிர உன்னுடைய ஆட்சிக்கு களங்கம் வரக்கூடாதுன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறேன்? நான் ஒரு உன்னுடைய ஆட்சியின் மீது நன்மதிப்பு கொண்டவனாகவே பேசுகிறேன் வச்சுப்போம், ஃபார் அ பாயிண்ட், ஃபார் அ சேஞ்ச். நீ ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிற? என்னுடைய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த மீடியாவில் வந்து இன்னொரு கட்சியின் மீது பழியை போடுவதை விடுத்து உன் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை அலங்கோலங்களை சரி செய்வது எப்படி நீ யோசிக்கணும். அது யோசிக்காத வரைக்கும் உன்னால் முடியாது. நீ யோசிக்க முடியாது. நீ 4 வருஷம் யோசிக்கல, இன்னும் 8 மாதத்தில் யோசிச்சிட போறியா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. சரி, இப்போ இது வந்து தொடர்கதையாக போக போதா இல்லை நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முடிவு தெரிஞ்சு யார் உண்மையான குற்றவாளின்றதை கண்டுபிடிக்கிறாங்களா? திமுக இருக்கிற வரைக்கும், நான் திருப்பி சொல்கிறேன், திமுக இருக்கிற வரைக்கும் இந்த குற்றங்கள் குறைய போவது இல்லை. வேண்டுமானால் பழியை இவர்கள் மீது அவர்கள் மீது இன்னொருத்தர் மீது அப்படின்னு நீங்கள் போட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் இவர்களுக்கு நிர்வாக திறமை இல்லை. ஒரு பொம்மையை நீங்கள் முதலமைச்சராக வைத்திருக்கிறீர்கள். அந்த பொம்மைக்கு அது கடைந்து எடுத்த தத்தி என்பதனை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, 2018 நான் சொல்லிட்டு இருக்கேன். கடைந்து எடுத்த தத்தி. ஸ்டாலினுக்கு நிர்வாகம் என்றால் என்ன என்று தெரியாது. ஸ்டாலின் ஒரு பொம்மை. அந்த பொம்மையை நீ முதலமைச்சராக வைத்திருந்து அந்த காவல்துறையை அந்த பொம்மையின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற வரையில் இதற்கு விடிவு காலமே இருக்க போவதில்லை. ஆட்சி மாற்றம் மட்டுமே விடிவு காலம். அது வந்தால்தான் இதிலிருந்து நம்ம விடுபட முடியும். சரி, ஓகே. இப்போ இது உண்மையான குற்றவாளி யார், எங்கே போய் வழக்க முடியுது, இல்லை அதிமுக மேலேயே வட்டம் கொள்ளும் கழுகாருக்கு இருக்க போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி உங்களோட பதில்.